ஜேபிஎஸ் அப்ப இல்ல ஆப்சென்ட் தெரியுமா தெரியாதா? ஜேபிஎஸ் இல்ல முன்னாடி ஜேபிஎஸ் இல்ல சீரியஸா தொட்ட போட்டு தனியா வந்து மேட்ச் விளையாண்டு போனேன். தனியா வந்து அடிச்சு போறாங்க. பாத்தீங்களா பங்க் என்ன காதுல குத்துறாங்க. மறுபடியும் ஜியூஸ் தொட்ட அந்த ரைவல்டி ஆரம்பிக்க முடியல. அவ்வளவுதான் டோரா பட்டி மதன் டிஸ்கார்ட் மட்டும் ஷீம் பண்ணி விடு. வர இருக்குடா பாறா. அப்புறம் எனக்கு வரல ஷீம் என்டர்ல வருது bro. படி லைவ்ல என்ன பாப்போம். வந்து சொன்ன நரேன் ப்ரோ அமைதியா இருக்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ப்ராப்ளம்? நான் சதீஷ் அது எங்கவா ப்ரோ? இல்ல ப்ரோ அங்க நீ அமைதியா அதே என்ன வரல ப்ரோ. வாங்க தான் அடி விழுது பாருங்க. அப்படியே குடிக்குறாங்க பாருங்க. இல்ல அப்படியே முட்டருக்கு தெரியுது அது சரி பண்றது. ப்ரோ நான் வந்து பெண்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ப்ரோ. நீ கத்தில குத்து எப்பா ஊரே குத்துறானே ஒருத்தன். ஊரே கத்தில குத்தி அடிக்கிறானே டொட்டோ. யாரா அவனுங்க? கத்தியடி ப்ரோ கத்தியடி நெத்தியடியா இருக்கு ப்ரோ. சாட் சரி சரக் 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 சவுண்ட் கேக்குது. பார்த்தா டொட்டோ கத்தில வெட்டி வந்துட்டு இருக்கான். ஐயோ என்ன ஐயோ என்னடா நடக்குது? ஆரம்பத்திலே வன்மமாகறானுங்களா? வன்மத்து கத்துறாங்க. கோஜி கீழ மெஜிஷியன் கீழ டோரா மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. சூத்த மூட்ட ஓடிடு ப்ரோ அங்கட்டே. நீ அங்க போய் வந்து நிறைய ஹீட்டா இருக்கு. ஹீட்டா அவ்வளவுதான் டோரா முடிச்சிட்டாங்க. டோரா முடிஞ்சு பத்தி கிட்டி பத்தி ஐயோ ஜஸ்ட் ஒன்னு படுத்து இருக்கான். டோரா வெஸ்ட்ல ஹெல்மெட்ல எதுவுமே இல்ல. எஸ்ஆர்பிடிஎஸ் 3 பேர் உயிரோட இருக்காங்கடா. இங்க பாருங்க தியா எஸ்ஆர்பிடிஎஸ் இருக்கு. அவன் டோரா பட்டி நினைக்கிறேன். என்ன பண்றாங்க? அப்படியே நிக்கிறாங்க. இல்ல அவங்க எல்லாமே இதுவா இருக்காங்க. இப்ப டோரா கொட்டுல பாரு. இவால் வர அடிச்சுடுவா பாரு. சொன்னா இல்லையா? பெண்கள் கிட்ட அடி வாங்குறதே பொழப்பா வச்சிருக்கானுங்க இவனுங்க. ஓ சாமி. இன்னும் இப்படியே போச்சு. ஆமா ஒரு டீம்ல யாரா ஒருத்தரா லைவ்ல இருக்கணும். பெண்கள் டீம் மாஸ் காட்டுதே திடீர்னு 14 டீம்ங்க ஈவென்ட்லயே. ஈவென்ட்ல 14 இல்ல 8 பேர் இருக்காங்க. ஆச்சரியம் ஆனால் உண்மை. இங்க வேற இப்படி வேற எஸ்ஓபிஎஸ் மல்டி வந்துருச்சு வேற. பாவத்துக்கு வந்துறாங்க. ஐயோ மஞ்சள் கலர் ரீகால் இருக்கு. அதனால திருப்பி வந்துருக்கு. சொல்ல கென்ட்ரி ஈவ் கேமிங் நேடு பெண்கள் அடிங்க முடிக்க வந்துட்டாங்களா? அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க பெண்கள் அணி. ஒரு 100% கான்ஃபிடன்ட்ல ஆடுறாங்க. ஓடி ஐயோ 10 கிலோடா இருக்கியா ஈவென்ட்ல. அதான் பாத்துட்டு இருக்கேன். வெஜ்ஜாட் ஜிபிடிஎஸ் 17 கிலோ. என்னடா இது? எல்லா மேட்ச் இந்த மாதிரி தான் ஆடுவாங்களே. மட்டுமே 10 கிலோ. பாத்துட்டு இருக்காங்க. தனித்தனியா இருக்காங்க ஜிபிடிஎஸ் ரெண்டு பேரும். ஓடு 2 பேர் தான். பட் ஆனா 2 பேர் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. எஸ்ஓஜிபிடிஎஸ்ல 3 பேர். பக்கத்திலே ஒரு டீம் வேற இருக்கு.
ஜிபிடிஸ்ல வராங்களே இங்கே திருப்பி. ஆமா இவர் தான் மஞ்சள் இருக்குல்ல, இவங்க செத்தாலும் மறுபடியும் வரும்ல. ஆல்ரெடி எஸ்ஓபிடிஸ் தான் மஞ்சள் போயிருக்கு. எஸ்ஓபிடிஸ்ல 3 பேர் இருக்காங்க. ஜிபிடிஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியலையே. கோட்டு போறான், கோட்டு போய் ஒரு ரியாக்கு ஒரு நீடு நினைக்கிறேன். நீங்க மாட்டிச்சாரியா? ஈவ் தனியா போயிட்டாங்க. 3 பேர் தானே இருக்காங்க. ஈவ் தனியா போயிட்டாங்க ரீகால் பண்றதுக்கு. கோட்டுக்கு இருக்காப்பா, கோட்டு மூவ்மெண்ட் தான். 1 HP கோட்டுக்கு மண்டையிலே ஒரு நேடு. நேடு சரியான ஒரு நேடு. அதுக்கு 1 HP. என்னடா 2 பிள்ளைங்க போய் இப்படி ஒரு சேர்ந்து தண்ணி கட்டுது எப்படி எஸ்ஓபிடிஸ்க்கு? தரண்டாடி தரம் இவ்வளோ அர்ஜென்டே பண்ணலடா. கேம் பிராக்டிஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதான் ஹைப்பர் சேனல் ரியலா ரொம்ப அண்டர்ரேட்டட் ப்ரோ. அது சொல்லுச்சுல அப்படியான இந்த தொட்ட பண்ணான். ஆமா என்னடா அவன் பசங்க ஆலயத்துக்கு போய் ஸ்டெப் இதுன்னு இருந்தாலும் நியாயம் ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. அந்த வருஷம் தேவலாம் தொட்ட உள்ள போய் வந்தான் ப்ரோ. யுவா அப்புறம் ரியா இருக்காங்க. ஐயோ வெரியான கவர். நீங்க பாத்தீங்களா ஐடியாவை? யுவா அசை சொல்லிட்டு 7 யூரோ நாளைக்கு கவர் பண்ணிட்டு 19 கிலோ ஜிபிடி. என்னாச்சு எல்லாரும் இங்கேயே வராங்க? அதாவது அங்க பாரு. ஐயோ குட் வேலை. அதுக்கெல்லாம் போட்டு அடிக்கிறாரியா. அதுல ஒரு கில்லு. சரியான கவரானா. எங்க இருந்து அடி விழுந்தே தெரியல. போட்டு வெளியே தான் அங்க போய் திருப்பி அங்கேயே இறங்குதுங்கண்ணா. ஆமா சிட்டி மட்டும் இருக்குது. 19 கிலோ அடிச்சாங்கல்ல. தப்பு பண்றவங்களோ? இல்லடா ரீகால் இருக்குடா. இவனுக்குலாம் ரீகால் இருக்குடா. கீழ இருக்காங்க பாத்துட்டாங்கன்னா அடிச்சிடலாம். பாத்துட்டாங்கன்னா அடிச்சிடலாம். பக்கத்துல ஜேபிடிஸ் ஒரு பொசிஷன் பிடிச்சிக்கிச்சு. எஸ்ஓபிடிஸ் கில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டான். எவ்வளவு ஒரு நாக்கு ஷாட்ஸ். மாட்டிக்கொண்டதா. எஸ்டிஆர் மட்டும் தான் அலைவர் இருக்கானா? எஸ்டிஆர் எம்எல்ஜி ஸ்பைடர்னா? ரெனால்டோ அவுட், ராசன் அவுட்டா? அதே மாதிரி அந்த சிட்டி மட்டும் இருக்கு. சிட்டி 2 கில்ல தூக்கலான்னு பாக்குது போல. மொத்தமாக ரவுண்ட்ல இருக்கிற எத்தனை பேரு? எஸ்ஓபிடிஸ்ல 2 பேரு, ராத்ரிக்கு, கோட்டு, அப்புறம் இந்த பக்கம் எம்ஆர் முகிலன் டீம்ல 3 பேரு. சிட்டி மட்டும் பொறுமையா இருக்கு. அதே மாதிரி எஸ்ஓபிடிஸ் எங்க இருக்கு? ஐயோ ஜோனே அதுக்குள்ள இங்க வந்துருச்சு. சண்டையை பாக்குறதுக்குள்ளாரியே சூப்பர் போ. வெரி ஜேபிடி சென்டர் ஹோல்ட் பண்றானுங்க. மேன்சன் பின்னாடி ஸ்டார்ட் நாக்கு கோட் நாக்கு. கோட் நாக்கு ராத்ரிக் மட்டும் தான் இருக்கான். இந்த டீம் கொஞ்சம் அரசு மசோட ஆடுது.
தரத்தான் தத்தான் தத்தான். ராட்டுக்கு ஏதாவது பண்ணி இந்த மாதிரி ஜெயிச்சா நம்ம பேர் வாங்கலாம்னு பாக்கலாம். ராட்டுக்கு எஸ்ஓபிட்ட ஐடி அழிச்சல் பண்ணி ஜெயிக்கும். அடிச்சாண்டா. கிருவர் 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 ஒட்டுகிறாரு. ஐயோ அடிச்சான் தெரியல. புரியல. சாக்கோக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் என்ன தெரியல. லைவும் இல்ல அவன். ஆமா ஆமா இல்ல அவனால ஜாயின் பண்ண முடியல. போன மேட்ச் 150 பெண்ல ஆடிட்டு இருந்தான். அப்படியா? ஓகே. இங்க பாரு பெண்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப தூக்கிச்சா சான் ஐபச்சன ஒரே ஒரு சிட்டி மட்டும் நின்று அந்த கில் எடுக்கிறதுக்காக வெயிட் அப்படி இருக்கு. யாருக்கு? ஹைப்பர் சானுக்கு இருக்கா இல்லையா? இல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு எல்லாம் அப்படிதான் நானு. நீ எப்படி பேசுற அப்படிதான் bro பேசுவேன். நான் தான் அப்படியே சொல்லிட்டேன். ஐயோ தந்திர ப்ரோ இருக்கியா ப்ரோ? நீ ஒரு நாள் பேசினா புரியுதுங்களா? வீட்டுக்கு காலி. நீங்க ஸ்ட்ரீமர் டிபிடிஸ் ஆமா ஜேபிடி சிபிடிஸ் அடிச்சுச்சு. ஆமா நேரா வந்து குத்திட்டான். நேரா வந்து அடிச்சு முடிச்சிட்டானுங்க டிபிடிஸ். ஓடு அவ்வளவுதான். பேசுங்க எல்லாம். நான் சப்போர்ட் பண்ற ரெண்டு அடியிலே 3 பேர் தான் இருக்காங்க. பேசுங்க டெய்லி. ஆனா கமெண்ட்ரி குத்துறீங்க ப்ரோ. ஓகேவா? எங்கேயும் ஓடிட கூடாது. வரேன் ப்ரோ. வரேன் ப்ரோ. நானும் வரேன் ப்ரோ. கமெண்ட்ரி வாங்க வாங்க. நான் இப்பதான் லைவ் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் உடனே அடுத்த நாள் தோல்வி அடைகிற மாதிரி இருந்தா அப்படியே ஓடிடாதீங்க. இல்ல ப்ரோ ஓட்டமே கிடையாது ப்ரோ. ஜேபிடிஎஸ் தான் ப்ரோ இருபது ஓட்டம்ன்றது தெரிஞ்சு ப்ரோ. வெயிட் அண்ட் சீ ப்ரோ. வெயிட் அண்ட் சீ. சொன்னா மாதிரி தொட்டா அதிகமா கில் அடிக்கிறான். தொட்டோ கில் சீரிஸ் வேற மாதிரி ப்ரோ. இந்த மாதிரி வேற மாதிரி. என்ன நீ இப்படி லீட் வைக்கிறானுங்க? என்ன மத்த டீம் உண்மையாவே என்ன மத்த டீம் ரெண்டு அடி தான் ஆடும். வேற எந்த டீம் இருக்கு? எஸ்ஓபிடிஎஸ் ஒன்னும் பவரா லீட்ல இருந்தாங்க. டிபிடிஎஸ் ரெண்டு டீம்லயே ஒரு இடத்துல வரல. இன்னைக்கு வார் நடந்துருச்சு. ஆமா நேத்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி உடைக்கிறது? இன்னைக்கு வார் நடந்துச்சு. அப்ப இன்னைக்கு எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? எனக்கே ஊர்ல 3 பேர் தான் ஜெயிப்பாங்க. அந்தி போடும்போது தான் சொல்ல தெரியாது. ஏன் ஜெயிப்பாங்க? ஸ்கூலுக்கு வெச்சான். பாத்தியா எப்படி சொல்றான்? சிலுக்கு கால்ல சிலுக்கு நிச்சான் ப்ரோ. நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க பேச வேண்டிய நேரம் ப்ரோ. பேசுங்க. நம்ம இதான் கேக்குறேன். கொயட்டா கேக்குறேன். வேற வழி இல்ல. கேட்டுதான் ஆகணும். தோத்துட்டு இருக்கும்ல. ஆனா நான் இப்போ சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிக்கும் போது சிக்கிறாதீங்க. ஜெயிச்சிட்டு பேசுங்க ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ சொல்றேன். பறந்து போயிட்டு ஸ்பாட் பண்ணிட்டு பின்னாடி வந்து அடிச்சா ப்ரோ 1v3 குட்டூரும். சதீஷ் ப்ரோ ஓடு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சூப்பரா ஸ்பாட் ப்ரோ ஜேபிடிஎஸ் என்ன மாதிரி? ஆமா ப்ரோ ஜேபிடிஎஸ் தான். வேற மாதிரி எங்க பாருடா போறிக்கிறாங்க. ஓடு சரியா அடி பிரிக்கிறாங்க. வேற மாதிரி அவ்வளவுதான். காரங்க விட்டுட்டு சுடுவாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ரிவே பண்றானுடா. ஐயோ மரண ஐக்கிய போறானுடா. எனக்கு இந்த மேட்ச் ஷார்ட்ஸ் அடி தான் பாருங்க. லாஸ்ட்ல ஷார்ட்ஸ் அடி தான். நீ எந்த அணி ஆல்ரெடி 20+5 25 பாயிண்ட் எடுத்துறானுங்க. எந்த அணி எடுத்தா என்ன பிரயோஜனம்? ஒண்ணு பிரயோஜனம் இல்லையே. ஒண்ணு மாறிட்டே இருக்காது ப்ரோ. நோ பிரயோஜனம். நரேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் எஸ்ஓபிடிஎஸ் அப்புறம் டிபிடிஎஸ். நரேன் ப்ரோ ஒரே டீம் மாறு ப்ரோ. ஒரே டீம் சப்போர்ட் பண்ணு ப்ரோ. நரேன் ப்ரோ அடுத்து நான் கமெண்டேட்டர் ப்ரோ. ஏதாவது பைத்தி மாதிரி நான் எதுக்கு ப்ரோ ஒரே டீம் சப்போர்ட் பண்ணனும்? நான் கமெண்டேட்டர் ப்ரோ. உன்ன மாதிரி சொம்பு தூக்க வரல ப்ரோ. நானு நீ தான் சொன்ன எஸ்ஓபிடிஎஸ் நீ தான் இப்ப சொம்பு தூக்கிட்டு இருந்த.
இல்லையா ப்ரோ டீம் என்ன ப்ரோ பேச வித்தியாசம் ப்ரோ. நீ சும்முக்கு வந்திருக்க, நான் கமெண்டேட்டர் ஓகேவா? நான் எல்லா டீமுக்கும் காமனா பொதுவா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். என் டீம் வெளியே போயிடுச்சுன்னா அப்ப எல்லா டீம் அப்ப ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? அப்ப வந்து சொப்பு தூக்கிட்டு இப்போ வந்து டீம் பண்ற பங்கோஜி பங்கு மரணடி மறுபடியும் ஒரு வெற்றி டாப் 5 வந்தது. 27 மறுபடியும் எல்லாரையும் அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஜேபிடிஎஸ் மீண்டும் எல்லாரையும் அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. ஜேபிடிஎஸ் அடிமையாக்கி கொண்டிருக்கிறாங்க. நாலாவது 24 பிளஸ் 7 31 பாயிண்ட். 31 பாயிண்ட். என்ன அவ்வளவுதான்? நிறைய நேம் முடிஞ்சா Thank you so much for that 200 rupees சூனாப்பனா. வேற மாதிரி சூனாப்பனா ஒரு வெறியான காரியத்தை முடிச்சு கொடுத்தா இன்னைக்கு. ஒரு வாரம் கழிச்சு அது என்னன்னு நான் சொல்றேன் guys. நீங்க எல்லாம் சூனாப்பனா பாராட்ட வேண்டிய தருணம். சோன் ப்ரோ மனதில் இடம் பிடித்த சூனாப்பனா. அம்மாடி. என்னன்னா ஈல் பேட்டலா 24 கில் ஈல் பேட்டல்னால இவங்க தான் வின்னு. சிம்பானி பாருங்க வந்துட்டாங்க. ஹீல் பேட்டில் தான். அதான் சிம்பா ரொம்ப அங்க பாரு. அவ்வளவுதான் எஸ்ஓபிடிஸ தாண்டானுங்க. டிவிடிஸ தாண்டானுங்க. சிம்பா ரொம்ப அணி. சிம்பாவோட உழைப்பு, சிம்பாவோட அந்த இது முட்டைக்கில்னா அண்ணா மாசஸ் 9 கில், ராக்கி 6 கில். டோரா அகால மரணம் தன்னந்தனியா உள்ள வந்தான் டோரா. ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இல்லை தானா டோரா. பங்கோஜி மட்டும் தானே இருக்கும். மத்தவங்க எல்லாம் உள்ள போய் செத்துட்டாங்க. இல்ல இவ கரெக்டா 25 குடுத்துட்டு போயிட்டாங்க. மத்தவங்க யாரும் உள்ள வர முடியாது இப்போதைக்கு. சிம்பா ரொம்ப ஜும்பா ஓஜிபிடிஎஸ் தம்பர வரணும். ஓஜிபிடிஎஸ் தோத்துட்டேன்னா அவனால பலமா ஒரு நாள் அவங்க ரிப்பேர் ஆகி கிளாசிக் வந்துடுறாங்கல. கிளாசிக் கிளம்ப போகிறாங்க ரிலீஸ். ஐயோ இப்போ உள்ள போயே ஒண்ணு வேணுங்க. எந்த ஒரு இதுவும் வர முடியாது. எல்லாம் மென்டல் ஆயிட்டானுங்கடா. 3 கிலோ வந்துட்டாங்க. ஜாலியா 3 கிலோ வந்துட்டாங்க. எத்தனை என்னடா பண்ண போறான்? 26 ட்ரிங்க்ஸ் எவ்வளவு வச்சிருக்கான்? ட்ரிங்க்ஸ் ஒண்ணுதான் வச்சிருக்கான். ட்ரிங்க் தான் பெரிய வேலை காட்டுது. 4 ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தான். பங்கு தான் அதிக மெடிக்கெட் ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருக்கான். நான் ட்ரிங்க் வந்து நிறைய போட்டுருந்தா நல்லா இருக்கும். ட்ரிங்க் தான் வேணும். பாரு சிம்பா கிட்ட 6 இதானே ஜோன் ராக் கிட்ட இல்ல. அந்த டீமுக்கு 6 அந்த டீம்ல 4 மட்டும் தானே, வேற யார் டீம் இல்லனே. டோனி இல்ல பக்கமா வெட்டி போறா. ஏனா வந்து நார்மல் ஜோன் தான, டேமேஜ் அதிகமா. ஆமா டேமேஜ் அதெல்லாம் இவன் மேல வரான். சென்டர் இவனுக்கு தான் வரும். சென்டர் இவனுக்கு தான் வரும். ஆமா அதே வந்து இது இருக்கும். செல்ஃபி கால் கிட்ட இருக்கும். செல்ஃபி கிட்ட இருக்குடா. செத்தாலே நான் உயிரோட இருப்பான். கொஞ்ச நேரம் உயிரோட இருப்பாங்கங்களா? அதுதான் இருக்கும். என்ன நடக்க போகுது? 3000 பேரும் திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. டிவிடிஎஸா சாரி சிம்பா வீடியஸா இல்ல வந்து ரேண்டமனியா ஜேபிடிஎஸா யாரெல்லாம் சண்டை போட்டுருப்பான் நிறையலாம். நோ ஜேபிடிஎஸ் ஒரு சண்டா குண்டா ஜேபிடிஎஸ் பங்கு கட்ட போறோம்னா பங்கு கட்ட போறோம். என்ன வேணா இன்டர் பாருங்க பொசிஷன் இப்ப 10 பாயிண்ட் 34 பாயிண்ட்னா ஆல்ரெடி 25 50 60 பாயிண்ட் போயிரும். 160 கிட்ட போயிரும். ஆமா திக் மொமெண்ட் गाइस. திக் நான் அப்படியே மேல தூக்கி கேமரா வச்சேன். சென்டர் எங்க அப்படின்னு. சென்டர் எங்க வந்து முடிய போகுது பாப்போம். இங்க ரெண்டு பேரும் வெளிய வர முடியாது ப்ரோ. உள்ளே மாட்டிக்க ஜேபிடிஎஸ் டிராஃபி அடிக்காதப்ப பிளேயர்ஸ் ஆப்சென்டா. ஆனா மத்த டீம்ஸ்லாம் வரலனா நோ டிசிப்ளின் சொல்றீங்க. சூப்பரான நாயம் ப்ரோ கார்த்திக். ஜேபிடிஎஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் ப்ரோ ஆப்சென்ட். மத்த எல்லா நாளுமே வந்து டிராஃபி விளையாண்டுருக்காங்க. மத்த டீம்லாம் இவங்க மேல பயந்துக்கிட்டு குறைஞ்சது ஒரு மாசம் ஒரு 2-3 வாரமா தலைமறையாவே இருக்கானுங்க.
வர்றதில்ல, இந்த இது பண்றது இல்ல, வந்தா ஜெயிக்க முடியல, அதனால வேற ஏதாவது காரணம் போட்டு ஒரு தாயம் 2 தாயம் 3 தாயம் பழம் இருக்கலாம்னு பாக்குறானுங்க. வேலை ஜோன் வந்துருச்சு ஜோன். ஒரே ஒரு நாள் அதுலயும் கூட ஒருத்தன் வந்துட்டான். அது எப்படி கணக்கு வருதுல? M4 ராக்கி அவுட். அவ்வளவுதான் பங்க்தான். பங்குடைய வெற்றி. பங்க் சிம்பா அகார மரணம். சிம்பா ஒரு கூட போடுறதில்ல. சிம்பாவால ஒரு கூட போட முடியல. டோனி இல்ல பாங்கோஜியா டோனியா பாங்கோஜியா பாங்கோடைய வெற்றி. யாராலையும் தடுக்க முடியாத வெற்றி. தேவிட சொல்ல வெற்றி. அபார வெற்றி. முடிக்க முடியாத வெற்றி.